வெல்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் 3 இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 2 செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பற்றி டேட்டாபேஸ் பற்றி நம்ம படித்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான்செப்ட்ஸ். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆல் டிபிஎம்எஸ் ஃபாலோவிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் எய்தர் ஆர்டிபிஎம்எஸ் ஆர் ஓடிபிஎம்எஸ். நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டுடேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எய்தர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும் அல்லது ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் கீழே அக்ரானியம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓடிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Object Database Management System. All DBMS following two basic concepts. எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் நம்ம கீழே கொடுத்துருக்கிற ரெண்டு பேசிக் கான்செப்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது என்ன சார் அப்படின்னா, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ கண்டிப்பாக எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இந்த ரெண்டு பேசிக் கான்செப்ட்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஏசிஐடி, இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டாமிசிட்டி, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி, I stands for isolation, D stands for durability. ஸோ இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் ஒன் அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்டேட்டிங் த டேட்டா இன் டேட்டாபேஸ் யூசர் பெர்ஃபார்ம்ஸ் அப்டேட் ஆப்ரேஷன். ஒரு டேட்டாபேஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவில் ஏதாவது புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுறோம், நியூவாக எதையாவது ஒன்று ஆட் பண்ணுறோம், அல்லது ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை தான் அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிங் நியூ ஒன் ஆர் சேஞ்சிங் எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், இதை தான் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்டேட் ஆப்ரேஷனை தான் டேட்டாபேஸ் லாங்குவேஜில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸில் டூ ஒன் அப்டேட் ஆப்ரேஷன். ஒரு யூசர் வந்து ஒரு அப்டேட் ஆப்ரேஷன். எப்படி சார் புரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்கூலோ காலேஜ்லேயோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கம்ப்யூட்டரில் யூஸிங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கம்ப்யூட்டரில். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் வந்து மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் அவன் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு அட்ரஸ்லேருந்து அவங்க வந்தாங்க. இப்போ அவங்க அட்ரஸ் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களோட அட்ரஸ் மாறுது. அல்லது ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வச்சுருந்தாங்க, இப்போ வேறு ஒரு நம்பர் மாறுது. ஸோ அப்போ இதை நான் அந்த டேட்டாபேஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் அப்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று கொடுத்துருப்போம், இப்போ அந்த டேட்டாவுக்கு பதிலாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல நியூ டேட்டாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு அப்டேஷன். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் அப்டேட் ஆப்ரேஷன் இஸ் கால்டு ட்ரான்சாக்ஷன். டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். இந்த ட்ரான்சாக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கமிட், இன்னொன்று அபோர்ட். ஸோ கமிட் அப்படின்னா என்னென்னா சக்ஸஸ்ஃபுல் அப்டேட். இப்போ நான் ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணுறேன், ஸோ அது அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்டேட். அதை தான் கமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு டேட்டாபேஸில் நான் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறேன்,
ஆனால் அந்த டேட்டா அப்டேட் ஆகலை. ஸோ ஏதாவது ஒரு ரீசன், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இல்லை செக்யூரிட்டி ப்ராப்ளம், அந்த மாதிரி வந்து அந்த அப்டேட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்டேட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் அது அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கண்டிப்பாக ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒன்றா அது சக்ஸஸாக முடியும், இல்லை ஃபெயிலியராக முடியும். ஸோ அதை தான் கமிட் அண்ட் அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட். ஸோ இது என்ன சார் சேஞ்சஸ் இந்த வேல்யூ அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டாபேஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேபிள்ஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட பயோடேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்பெல் வந்து தப்பாக டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டார்டிங்கில். இப்போ அந்த பையனோட ஸ்பெல் வந்து மாற்றணும், கரெக்டான ஸ்பெல்லிங் மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு அப்டேஷன். இந்த அப்டேஷன் பண்ணும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலே பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒன் ஃபைலில் இருக்கும். சரிங்களா? பயோடேட்டா ஃபைல்லையும் அவன் பேர் இருக்கும், அதேமாதிரி மார்க் லிஸ்ட் ஃபைல்லையும் அவன் பேர் இருக்கும். ஸோ அப்போ நான் சேஞ்ச் பண்ணணுன்னா போத் 2 பிளேஸ்லேயும் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு இடத்துல மட்டும் மாற்றி ஒரு இடத்துல மாற்றாம விட்டேன் அப்படின்னா அது மிஸ்டேக்கபிள். சரிங்களா? இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாபேஸில் நான் ஒரு அப்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா எத்தனை ஃபைலில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அது என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? அடுத்தது ஐசோலேஷன். ஐசோலேஷன் அப்படின்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஒரே டேட்டாவை மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஆன்லைனில் மார்க் வந்து பார்க்குறோம். இப்போது 10th அல்லது 12th அல்லது 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம கொரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸில் இருக்கிற உன்னோட மார்க்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இப்போ ஒரே டைமில் நீயும் உன்னோட மொபைலில் பார்த்துட்ருப்ப, உன்னோட சிஸ்டரோ அல்லது ஃபாதரோ மதரோ அவங்க மொபைல்லேருந்து அதே டேட்டாவை கொடுத்து பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஒரே ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை டிஃப்ரெண்ட் டிவைசஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து சேம் டைமில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணணும், இப்போ 4 பேர் ஒரே டைமில் ஒரு டேட்டாவை கேட்குறாங்க, அப்போ யாருக்கு கொடுக்கறது? ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் டு ப்ரிவெண்ட் தி கான்ஃப்ளிக்ட் டிரான்சாக்ஷன் இஸ் சீரியலைஸ்டு. இப்போ யாருக்கு நான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரே டைமில் ஒரே டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. அப்போது அந்த டேட்டாபேஸ் யாருக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு ரிசீவ் ஆச்சோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். தட் இஸ் கால்டு சீரியலைசேஷன். சரிங்களா? ஸோ சீரியலைசேஷன் அப்படிங்கிறது இன்கமிங் ரெக்வஸ்ட்டை அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சீரியலைஸ் பண்ணி அந்த சீரியலில் ஃபஸ்ட்டு யார் ரெக்வஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுக்கணும். செகண்ட் ரெக்வஸ்ட் யார் இருக்கோ அவங்களுக்கு செகண்டாக அந்த டேட்டாவை கொடுக்கணும். ஸோ இதுதான் கன்கரண்ட் டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணுற விதம். இதுக்கு பேர் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி அப்படின்னு என்னென்னா ரெக்கவர் கமிட்டட் டிரான்சாக்ஷன் டியூரிங் ஃபெயிலியூர். இப்போ ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஒரு கமிட்டட் டிரான்சாக்ஷன் என்ன, சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு டேட்டா ஏதோ ஒரு அப்டேஷன் என்னவாகட்டும், ஒரு அப்டேஷன் பண்ணுறோம், அந்த அப்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
அதாவது அந்த டேட்டாபேஸ் திடீர்னு பவர் கட் ஆகுது, இல்லை திடீர்னு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, ஏதாவது ஆகிடுச்சு, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்போது அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது டிஃபிகல்ட் ஸ்டேஜில் இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நம்ம ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிருச்சு, இருந்தாலும் அது கமிட்டட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா, ஸோ திரும்ப அந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ அந்த கமிட்டட் ட்ரான்சாக்ஷனை அது ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் டியூரபிலிட்டி. ஸோ இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேரும் இந்த 4 ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அப்படி பண்ணால் தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேராக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேசிக் கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா டேட்டா ஷேரிங். ஸோ தான் சேம் டேட்டா ஷேர்டு பை மல்டிபிள் யூசர்ஸ். இப்போ தான் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் இல்லையா, கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ அந்த மாதிரி கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது சிஸ்டம் என்ன பண்ணணும், நீடு ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ யார் வேணாலும் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும், கரெக்டான பர்சனுக்கு மட்டும்தான் அந்த டேட்டாவை அது டெலிவர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டேட்டாபேஸ் ஹேண்ட்லிங்கில் இருக்கிற மிக முக்கியமான ஆப்ஷன் இது. இப்போ ஒரு பேங்க் யூசர் ஐடி, இப்போ நம்மளோட ஃப்ரெண்டோட யூசர் ஐடி நமக்கு தெரியுது, ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி தெரியுது, ஆனால் நமக்கு பாஸ்வேர்டு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அவனோட யூசர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் போட்டு டைப் பண்ண உடனே அந்த அக்கௌண்ட்லேருந்து டேட்டாஸ் எல்லாம் நமக்கு அது கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ என்ன கேட்கும், அது யூசர் ஐடி என்டர் பண்ணோன்னே பாஸ்வேர்டுங்கிறது கேட்கும். ஸோ பாஸ்வேர்டுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்காது. அந்தந்த பர்சன் அவங்கவுங்க சேஃபாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை யார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கேட்டாலும் உடனே அவங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பரான சரியான பர்சனுக்கு மட்டும்தான் சரியான டேட்டாவை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் நீட் ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல். அப்போது அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கேட்குற டேட்டாவை யூசர் கொடுத்தா மட்டும்தான் அந்த டேட்டாவை அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதான் நம்ம பாஸ்வேர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நிறைய பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இது கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டேட்டாபேஸ் மாடல்ஸ். டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட டேட்டாபேஸ் பற்றி கொஞ்சம் ஐடியாவுக்கு வந்திருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா, அதாவது ஹியூமன் ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை திரும்ப ரெட்ரீவ் பண்ணி ஸோ அது சம்மந்தமான ஆக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் முன்னாடியே பார்த்தாச்சு. இதில் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எந்த ஃபார்மேட்டில் எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதை திரும்ப எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ தான் டேட்டாபேஸ் மாடல். சரிங்களா? எப்படிலாம் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண, அதை என்ன ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதை திரும்ப எப்படி ரெட்ரீவ் பண்ணுறாங்க, திரும்ப எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டேட்டாபேஸ் மாடல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 4 ஃபேமஸ் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைரார்சிக்கல் மாடல், செகண்ட் ஒன் நெட்வொர்க் மாடல், தேர்ட் ஒன் ரிலேஷனல் மாடல், ஃபோர்த் ஒன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நாளை பற்றியும் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹைரார்சிக்கல் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐபிஎம்ஸ் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது ஐபிஎம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐபிஎம் அப்படிங்கிறதோட ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஐஎம்எஸ்
டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இந்த ஹைரார்சியல் மாடல் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன சார் ஹைரார்சியல் மாடல் அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் ஹேஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அது என்ன சார் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்டுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் எனிதிங் அதை பற்றி உண்டான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை தான் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர், அவனோட ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், லாஸ்ட் ஸ்டடிடு ஸ்கூல், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் பற்றி உண்டான ஆல் த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தனதை ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூலுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பானா? இல்லை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸையும் மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா? இந்த ரெக்கார்ட்ஸை ஒரு ரெக்கார்டுக்கும் இன்னொரு ரெக்கார்டுக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் சார் பேரண்ட் சைல்டு அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இன்றைக்கி அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட், நாளைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகுறாங்கன்னா அவங்க இன்றைக்கி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டோட சைல்டு அந்த ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னங்கிறது பின்னாடி டயக்ராம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எப்படி இருக்குன்னா, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீனா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ட்ரீ இருக்கும். ஸோ அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து சப் பிரான்ச்சஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த டேட்டா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இதில் ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பேரண்ட் இருக்குன்னா அதுக்கு மெனி சைல்ட்ஸ் இருக்கலாம். ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தேன் ஒன் சைல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். ஒரு பேரண்ட் ரெக்கார்டுக்கு மோர் தேன் ஒன் சைல்டு ரெக்கார்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சைல்டு ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்க முடியும். மோர் தேன் ஒன் பேரண்ட் ரெக்கார்டு இருக்க முடியாது. இதில் ஹைரார்சியல் மாடலில். சரிங்களா? இந்த மாடலோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ரிட்டண்டன்ட் டேட்டா. ஒரு டைம் வந்த டேட்டா திரும்ப ரிப்பீட் ஆகாமல் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று எஃபிஷியன்ட் சர்ச். இப்போ ஒரு டேட்டாவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி செக்யூரிட்டி. இந்த சிஸ்டமில் டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹைரார்சியல் டேட்டாஸ் மாடலோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். இந்த சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது கோடிங்ஸ் எல்லாம் எழுதுறது கொஞ்சம் அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஃபிகல்ட் ஆஃப் M2M ரிலேஷன்ஷிப். M2M அப்படின்னா மெனி டு மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரெக்கார்டுக்கும் இன்னொரு ரெக்கார்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நான் இதில் என்ன சொன்னேன், பேரண்ட் ரெக்கார்டுக்கு நிறைய சைல்டு ரெக்கார்டு இருக்கலாம், ஆனால் சைல்டு ரெக்கார்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட் ரெக்கார்டு தான் இருக்க முடியும். ஸோ அப்படின்னா இதுக்கு பேர் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைரார்சியல் மாடலில் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் பண்ண முடியும், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதை டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேரண்ட். சரிங்களா? அந்த பேரண்ட்டுக்கு 4 சைல்டு: யூசர்ஸ், மெஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது இந்த யூசர் அப்படிங்கிற பேரண்ட்டுக்கு 2 சைல்டு: மார்க்கெட்டிங், பர்சனல். தென் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரண்ட்டுக்கு 3 சைல்டு, 3 ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் சைல்டு ரெக்கார்டுக்கு பேரண்ட்டு ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் பேரண்ட்டுக்கு மெனி சைல்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இது எப்படி இருக்குது, ஒரு ட்ரீயோட பிரான்ச்சஸ் மாதிரி போகுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஹைரார்சியல் மாடல். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் மாடல். இந்த நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறது ஹனிவெல்ஸ் ஃபஸ்ட் டேட்டா மாடல், அதாவது ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டேட்டா சோர்ஸ். ஹனிவெல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம 11th படிச்சிருப்போம். அந்த ஹனிவெல் கம்ப்யூட்டர் சீரீஸோட ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மாடல் ஐடிஎஸ் வந்து இந்த நெட்வொர்க் மாடலில் தான் ஃபாலோ பண்ணுச்சு. இது பார்த்திங்கன்னா சிமிலர் டு ஹைரார்சியல் மாடல்.
ஹைரார்சியல் மாடல் மாதிரியே தான் இதுலேயும் டேட்டாவை ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் பேரண்ட் சைல்டுங்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்று என்னென்னா M2M ரிலேஷன்ஷிப் ஹேண்டில்டு இன் பெட்டர் வே. M2M இதில் பெட்டராக பண்ண முடியும். அதாவது சைல்டுக்கும் பேரண்ட்டுக்கும் எடுக்கிற லிங்க் எப்படி இருக்கும்னா, அதில் என்ன பார்த்தோம், ஒரு பேரண்ட்டுக்கு மெனி சைல்டு இருக்கும். பட் சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை, ஒரு பேரண்ட்டுக்கு மெனி சைல்டு இருக்கலாம், ஒரு சைல்டுக்கு மெனி பேரண்ட் இருக்கலாம். சரிங்களா. ஸோ அதான் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ்டு இன் திஸ் மாடல். இதில் ஒரு 3 காம்போனன்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெட்வொர்க் ஸ்கீமா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். அதாவது ஒரு டேட்டாபேஸில் எத்தனை டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து சப் ஸ்கீமா அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் வியூ. அதை வந்து டேட்டாபேஸ் யூஸருக்கு அதை எப்படி வந்து வியூ பண்ணி காமிக்குது. ஸோ அப்படிங்கிறது. இன்னொன்று லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதாவது கொரி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, SQL அப்படின்னு படிப்போம். அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். எந்த கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த 3 காம்போனண்ட்டை இது ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ABC காலேஜ். ஸோ அதுக்கு 2 சைல்டு, டிபார்ட்மெண்ட் A, காலேஜ் லைப்ரரி. சரிங்களா. அடுத்தது இந்த 2 சைல்டுக்கும் சேர்த்து ஒரு சைல்டு. சரிங்களா. ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று. இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இட் ஹேஸ் 2 பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் லைப்ரரியும் ஒரு பேரண்ட்டு, டிபார்ட்மெண்ட் ஏங்கிறதும் ஒரு பேரண்ட். சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு பேரண்ட்டுக்கு மெனி சைல்டும் இருக்கும், சைல்டுக்கு மெனி பேரண்ட்டும் இருக்கும். சரியா. அதான் 1:n, n:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 to many, many to 1, many to many, இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் இதில் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது ரிலேஷனல் மாடல். ஆரக்கிள் அண்ட் DB2 யூஸ்டு ரிலேஷனல் மாடல். ஆரக்கிள் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. சரிங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. DB2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த 2 சாஃப்ட்வேரும் ரிலேஷனல் மாடலை யூஸ் பண்ணும். அது என்ன சார் ரிலேஷனல் மாடல் அப்படின்னா, இங்கே ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு ரெக்கார்டு அடுத்த ரெக்கார்டை இந்த ஃபஸ்ட் ரெக்கார்டோட சைல்டு அப்படி அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா. இங்கே அப்படி இருக்காது. டோட்டல் ரெக்கார்ட்ஸையும் ஒரு டேபிள்னால் நமக்கு தெரியல, ரோ அண்ட் காலம் இருக்கும்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி கிரிட் ஆஃப் செல்ஸ், அதை தான் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேட்டாஸ் எல்லாம் ஒரு ரெக்கார்டோட பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் அரேஞ்ச் பண்ணாமல் டேபிளில் ஒவ்வொரு ரோவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ரிலேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 2 terminologies கால்டு இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்கீமா. இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இப்போ தானே சொன்னேன் இல்லையா, டேபிள், அந்த டேபிளுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். சரிங்களா. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ். ஸோ டேபிள் என்ன இருக்கும், செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்கீமானா ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்டு டைப் ஆஃப் காலம். சரிங்களா. இப்போ ஒரு டேபிளில் ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலமில் என்ன டைப் ஆஃப் டேட்டா வரும். இப்போ எக்ஸாம்பிள் நேம்னா நேம் கீழே என்ன வரும், டெக்ஸ்ட் வருமா. டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப்பா. இப்போ ஏஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏஜ் கீழே பார்த்திங்கன்னா நம்பர் வருமா. இப்போ அது ஒரு டேட்டா டைப்பா. ஸோ இந்த மாதிரி என்ன நேம், அந்த காலமோட நேம் என்ன, அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா வரும். ஸோ இதை தான் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அண்டு டியூப்பிள்ஸ். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அந்த காலம். சரி, ஒரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுவாங்க, அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் என்னன்னு சொல்லுவாங்க, டியூப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். பாருங்கள், இதில் 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. மெம்பர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. மெம்பர் அப்படிங்கிற டேபிளில் 4 ஃபீல்டு இருக்குது. மெம்பர் குரூப்புங்கிற டேபிளில் 2 ஃபீல்டு இருக்குது. குரூப்புங்கிற டேபிளில் ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோர் தேன் 1 டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸில் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படிங்கிறது இன்கார்பரேட்ஸ் ஊப்ஸ் அண்டு டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ்.
ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ஊப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் டேட்டாபேஸ் டெக்னாலஜியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ண கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். இட் யூசஸ் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் கால்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு நியூ ஸ்ட்ரக்சர், சரிங்களா, ஒரு ரீயூசபிள் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலிமா ஒரு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இது ஹைலி அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேட்டாபேஸில் இல்லாத இன்னும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் கூட இதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில் எஃபிஷியன்ட்லி. அதாவது இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த மாதிரி டேட்டாபேஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா நேவிகேஷன்ஸ், சரியா, ரேடார் சிஸ்டம், கூகுள் மேப்பு, இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் யூஸ் ஆகும், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸு, இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், அதில் இருக்கிற அட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் குறிக்கும். இது பார்த்தாவே ஒரு காம்ப்ளெக்ஸ்டாக தெரியும். ஆனால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா RDBMS ஜார்கன்ஸ். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஜார்கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜார்கன்ஸ் மீன்ஸ் வேர்ட்ஸ். என்னென்ன இப்போ டேட்டாபேஸ்ன்னு வந்துட்டாவே நம்ம புதுசாக சில வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தைகள் என்னென்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். அதாவது ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸும் சொன்னிங்கன்னா இன்டர் ரிலேட்டடு டேபிள்ஸ். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதை முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் பயோடேட்டா அப்படின்னு ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன் கண்டிப்பாக. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட பயோடேட்டாவும் இருக்கும், அவனோட மார்க்கும் இருக்கும். அது தனித்தனி டேபிளில் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. தட் இஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். இந்த மாதிரி நிறையா டேபிள்ஸ் ஒன்றா சேர்ந்ததை தான் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது டேபிள்ங்கிற வார்த்தை. இந்த டேபிள்ங்கிற வார்த்தைக்கு ஆல்ரெடி இன்னொரு வார்த்தை சொன்னேன், ரிலேஷன். ரிலேஷன் அப்படின்னா டேபிள். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு நிறைய டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேசிக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேபிளுக்கு இன்னொரு பேர் ரிலேஷன் அப்படின்னும் சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது காலம். பார்த்திங்கன்னா இப்போ டேபிள்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா அட்ரிபியூட் அல்லது ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேர் இருக்குது, சரிங்களா. காலம்னா ஃபீல்டையும் அப்படின்னு சொல்லலாம், அட்ரிபியூட் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது ரோ அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெக்கார்டு இல்லை டியூபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறையா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஒரே இதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் நேம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கீ அப்படின்னா யூனிக் டேட்டா வேல்யூ ஃபீல்ட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு டேபிள் சாம்பிள் காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஸ்க்ரீனில். இப்போ இந்த டேபிளில் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 4 காலம்ஸ் இருக்கா? ஐடி, நேம், ஏஜ், சேலரி. அதே மாதிரி எத்தனை ரோ இருக்குது? 4 ரோஸ். அதில் ஒரு ரோ ஹெட்டிங்க்கு, மீதி 3 ரோஸ் டேட்டாவுக்கு, சரிங்களா. இப்போது 4 ரோஸ் 4 காலம்ஸ் இருக்கிற இந்த டேபிள், அந்த ஹெட்டிங் ரோவை விட்டுருங்க, சரிங்களா. 4 காலம்ஸ் 3 ரோஸ் இருக்கிற டேபிள். இதில் இப்போ ஐடி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது என்னது? அலெக்ஸ். அவரோட ஏஜ் 26, அவரோட சேலரி 22,000, சரிங்களா. இதை மொத்தமாக ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அலெக்ஸோட ரெக்கார்டு இது. அதேமாதிரி திவ்யாவோட ரெக்கார்டு, அதேமாதிரி துல்சியோட ரெக்கார்டு. இப்போ 3 பேரோட ரெக்கார்டு 3 ரெக்கார்டு இந்த டேபிளில் இருக்குது, சரிங்களா. இதில் ஐடிங்கிற ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐடிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் கொடுக்குற ஒரு நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்மிஷன் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. எதுக்காக சார்னா, ஒரு ஸ்கூலில் ஒரே பேரில் மோர் தேன் 1 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், சரிங்களா. இப்போ குமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குமாருங்கிற பேரில் மோர் தேன் 1 ஸ்டூடெண்ட் இருக்கலாம். இப்போ எப்படி நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ ஒரு ஸ்கூலில் குமார் யாருப்பான்னு கேட்டால்
3 பேர் இருந்தானா 3 பேரும் எழுந்திருப்பான். சரிங்களா? அப்போ நம்ம அவனை ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். நீங்கள் சொல்லலாம் இனிஷியல் இருக்குமே சார், நம்ம 3 பேருக்கு இல்லை 2 பேருக்கு ஒரே இனிஷியல் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அவன் வெவ்வேறு ஸ்டாண்டர்ட் படிப்பானே சார், 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்ட் படிக்கிறானு, வேறு கிளாஸில் இருப்பானு, ஒரே கிளாஸில் படிக்கிறான், இந்த மாதிரி சான்சஸ் வரலாமா வரக்கூடாதா? வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அப்போ அந்த 2 குமாரையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது எது அப்படின்னா இந்த அட்மிஷன் நம்பர். சரிங்களா? பர்டிகுலர் இப்போ 1001 அப்படிங்கிற அட்மிஷன் நம்பரில் குமார்னு ஒரு ஸ்டூடெண்ட், 1010 அப்படின்னு ஒரு அட்மிஷன் நம்பரில் இன்னொரு குமார். இப்போ 2 பேரையும் நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாமா? எதை யூஸ் பண்ணி? அட்மிஷன் நம்பர். ஏன்னா அட்மிஷன் நம்பருங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நம்பர். சரிங்களா? ஒரே நம்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் யூனிக் டேட்டா வேல்யூ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கீ அப்படின்னு சொல்லுவோம். கீ. சரிங்களா? யூனிக் டேட்டா வேல்யூ ஃபீல்டை தான் கீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு டேபிளில் எல்லா ஃபீல்டும் யூனிக் டேட்டா வேல்யூ ஃபீல்டாக இருக்க முடியாது. இப்போ நேம்ங்கிற ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேமில் ஒரே நேம் ரிப்பீட் ஆகலாம். ஏஜ் ஒரே ஏஜில் 2 பேர் இருக்கலாம். சேலரி ஒரே சேலரியில் 2 பேர் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நம்ம யூனிக் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐடிங்கிற ஃபீல்டு 1 2 3 4 5 தான் போய்ட்டுருக்கும். ஒன்று 2 பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் யூனிக் டேட்டா வேல்யூ ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் கீ. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கீஸ். இந்த கீ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு நேம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கீ, ஆல்டர்னேட் கீ, ப்ரைமரி கீ, காம்போசிட் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ. 7 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். கேண்டிடேட் கீ அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் மினிமல் சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கேண்டிடேட் கீ அப்படின்னா, ஒரு டேபிளில் இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த டேபிளில் நம்ம செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போது அந்த ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு, ஒரு அட்ரிபியூட்டை கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு ரெக்கார்டையும் நம்ம தனியாக சர்ச் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பயோடேட்டா, அவனோட டீட்டெயில்ஸை நான் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த டேபிள்குள்ளே ஸ்டூடெண்ட்டோட பேர், அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு, ஒரு அட்ரிபியூட் வைப்போம். சரிங்களா? எல்லா அட்ரிபியூட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும். ஸோ அதில் எந்த ஃபீல்டை வச்சு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் தான் சொன்னோம் இல்லையா, அட்மிஷன் நம்பர். சரிங்களா? அட்மிஷன் நம்பரு இல்லை எக்ஸாம் நம்பரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டு ஒரு டைம் அதில் டேட்டா வந்துச்சுன்னா திரும்ப அந்த டேட்டா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை நம்ம கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எந்தெந்த ஃபீல்டெல்லாம், ஃபீல்டு மீன்ஸ் அட்ரிபியூட், எந்தெந்த அட்ரிபியூட்டெல்லாம் ஒரு டைம் அந்த டேட்டா திரும்ப வராதோ, ஸோ அந்த ஃபீல்டெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிக் ஃபீல்டு, கீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, கேண்டிடேட் கீ. சரிங்களா? இப்போ ஒரு டேபிளில் மோர் தேன் 1 கேண்டிடேட் கீ இருக்கலாம். சரிங்களா? இப்போ கேண்டிடேட் கீனா, இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு, ஒரு அட்ரிபியூட், ஒரு காலம் இருக்குது. காலம் சொல்கிறேன் பாரு, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம், அட்மிஷன் நம்பர்னு ஒரு காலம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 காலம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி ஒரு அட்மிஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரும். ஒரே ரெஜிஸ்டர் நம்பரில் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தரமாட்டோம். அப்போது இதுவும் கேண்டிடேட் கீ தான். அதே மாதிரி ஒரு அட்மிஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும். அப்போ அதுவும் கேண்டிடேட் கீ தான். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா யூனிக் ஃபீல்டு தான். சரிங்களா? அப்போ இதை மொத்தமாக என்னென்னு சொல்லுவாங்க, கேண்டிடேட் கீஸ். ஒரு டேபிளில் 2 காலம் இருக்குது. 2 காலமும் பார்த்திங்கன்னா கீ தான், கேண்டிடேட் கீ தான். அதாவது யூனிக் ஃபீல்டு இருக்கிற காலம் தான். ஆனால் இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? சரிங்களா? இப்போது ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கும்போது ரெஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோமா, அல்லது அட்மிஷன் நம்பரை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோமா? ஸோ அதை நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த 2 கேண்டிடேட்டில் இருந்து ஒரு கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சூஸ் பண்ணதை தான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? அப்போது இப்போ 2 கேண்டிடேட் கீ இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கேண்டிடேட் கீயை நம்ம பிரைமரி கீயாக செட் பண்ணிட்டேன். அப்போது அது போக இந்த ரிமைனிங் இருக்கிற இன்னொரு கீ என்னன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட் கீ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்க? இப்போ சிம்பிளாக சொன்னால் ஒரு கிளாஸில் லீடருக்கு எலெக்ஷன் நான் வைக்கிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் டீச்சர், என்னோடய கிளாஸில் ஒரு லீடர் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸில் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் அந்த மாதிரி கிளாஸ் லீடர் ஃபிக்ஸ் பண்ண போகிறப்ப யார் யாருக்கு வில்லிங் இருக்குது, ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு கேட்குறேன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக ஹேண்ட் ரைஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? அதுக்கு வில்லிங் இருக்கிற 3 பேரோ 4 பேரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 பேரும் தான் கேண்டிடேட். புரியுதுங்களா? இந்த 4 பேரில் நான் என்ன பண்ணுவேன், யாராவது ஒருத்தர் அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நான் லீடராக சூஸ் பண்ணுவேன். அவர் தான் பிரைமரி கீ. சரிங்களா? அந்த ஒருத்தன் தவிர ரிமைனிங் இருக்கிற 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்டர்னேட் கீ. சிம்பிளாக இந்த எக்ஸாம்பிளில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஆல்டர்னேட் கீ எதுக்கு? இன்கேஸ் பிரைமரி கீ வந்து நமக்கு இல்லாத பட்சத்தில் ஆல்டர்னேட் கீ யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி லீட்ரு லீவ் போட்டார். ஸோ அந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணும்போது அடுத்தது யாரை பார்ப்பேன், ஆல்ரெடி இந்த 3 பேர் நான் லீடராக வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தரை வச்சு அன்றைக்கி ஒர்க்கை நான் பார்ப்பேன். சரிங்களா? பிரைமரி கீ இல்லாதப்போ ஆல்டர்னேட் கீ யூஸ் பண்ணி நம்ம சம் ஒர்க்கை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது காம்போசிட் பிரைமரி கீ. சில டைமில் ஒரு டேபிளில் 2 காலம் நான் கம்பல்சரி பிரைமரி கீயாக செட் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 பேர் எந்திரிச்சாங்க இல்லையா, ஸோ அதில் 2 பேருமே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். இப்போ இவனை வந்து லீடராக போட்டால் அவனுக்கு பிரச்சனை, கோவம் வந்துடும். இல்லை அவனை லீடராக போட்டால் இவனுக்கு கோவம் வந்துடும். எதுக்கு இந்த வம்பு? 2 பேரையும் நம்ம கோவப்படுத்தக்கூடாது. அதனால் 2 பேரும் லீடராக இருங்க அப்படி நான் சூஸ் பண்ணுறேன் இல்லையா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அப்போது 2 பிரைமரி கீ அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மோர் தேன் 1 பிரைமரி கீ இருந்தது ஒரு டேபிளில் அப்படின்னா அதுக்கு பேர் காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னென்னா காப்பி ஆஃப் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே 2 டேபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு டேபிளில் ஒரு பிரைமரி கீ, டேபிள்னாவே கண்டிப்பாக அதில் ஒரு பிரைமரி கீ கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு டேபிளில் 2 ரிலேஷனல் டேபிள் தான். ஆனால் ஒரு டேபிளில் அந்த பிரைமரி கீ இருக்குது, இன்னொரு டேபிளில் அந்த பிரைமரி கீ இல்லை. சரிங்களா? அப்போ இந்த 2 டேபிளையும் நான் எப்படி ரிலேட் பண்ண முடியும்? கண்டிப்பாக ரிலேஷனல் டேபிளாக இருந்தால் இந்த டேபிளில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபீல்டு, அதாவது அந்த பிரைமரி கீன்னு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபீல்டு அந்த டேபிள்லேயும் இருக்கணும். அப்போ தான் நம்ம 2 டேபிள்லேருந்தும் டேட்டாவை எடுக்கணுன்னா எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பயோடேட்டா டேபிளில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை எடுத்து மார்க் லிஸ்ட் டேபிளில் இருக்கிற அதே ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை எடுத்து 2யும் மெர்ஜ் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கு ரிப்போர்ட் நான் அனுப்பணும். சரிங்களா? அவங்க பேரண்ட்டோட ஃபோன் நம்பருக்கு இவனோட மார்க்கை நான் சென்ட் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ நான் பேரண்ட்டோட ஃபோன் நம்பர்லாம் நான் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், பயோடேட்டாங்கிற டேபிளில். அவனோட மார்க்கை நான் மார்க் லிஸ்ட்டுன்னு ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது எனக்கு தேவையான டேட்டா 2 டேபிள்குள்ளே இருக்குது. சரிங்களா? மார்க் லிஸ்ட்டு டேபிளில் அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது, அதே மாதிரி ஃபோன் நம்பர் அந்த பயோடேட்டா டேபிள்குள்ளே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும், அவனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு மார்க்கும் தேவை, ஃபோன் நம்பரும் தேவை. அப்போது நான் இந்த டேபிள்லேருந்து ஃபோன் நம்பர் எடுக்கணும், அந்த டேபிள்லேருந்து மார்க் எடுக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், டேட்டாவை சென்ட் பண்ண முடியும் அவங்க பேரண்ட்டுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது இப்போது நான் 2 டேபிள்லேருந்து ஒரே ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை எடுக்கணும். சரிங்களா? இப்போ மாறிடக்கூடாது. இப்போது மார்க் ஒருத்தந்து ஃபோன் நம்பர் ஒருத்தங்களது மாறி போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். சரிங்களா? அப்போது ஒரு 2 டேபிள்லேருந்து டேட்டாவை நான் எடுக்கும்போது கரெக்டாக இந்த பர்சன்து தான் அந்த டேபிள்லேயும் டேட்டா வரணும். இப்போ கரெக்டான இப்போது ரமேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த டேபிள்லேருந்து ரமேஷுங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை தான் நான் ஃபெச் பண்ணணும். வேறு ஸ்டூடெண்ட்டை மாற்றி பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ரமேஷுங்கிற ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் எந்த பிரைமரி கீ ஃபீல்டை யூஸ் பண்ணணும், அதே பிரைமரி கீ ஃபீல்டு அந்த மார்க் லிஸ்ட்லேயும் இருக்கணும். அப்போ தான் 2ம் கரெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டான டேட்டா எனக்கு வரும். சரிங்களா? இப்போது 2வது டேபிளில் அந்த பிரைமரி கீ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம் நம்மன்னா, இந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எதுக்காக?
இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீ ஃபீல்டை ரெண்டாவது டேபிளில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதான் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்தது சூப்பர் கீ. சூப்பர் கீ இஸ் நத்திங் பட் ஆல் கேண்டிடேட் கீஸ் ஆர் கால்டு சூப்பர் கீ. இப்போ கேண்டிடேட் கீன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ எலெக்ஷன் அப்படின்னா அதில் 4 பேர் கேண்டிடேட்னா அந்த 4 பேர் தான் யார் அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதான் கேண்டிடேட் கீ சூப்பர் கீ ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆல் கேண்டிடேட் கீஸ் ஆர் கால்டு சூப்பர் கீ. சரிங்களா? அடுத்தது காம்போசிட் கீ. காம்போசிட் கீ தான் முன்னாடி சொன்னேன். சில டைம் 2 பேரையும் நம்ம சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ எலெக்ஷனே வைக்கிறோம். 2 கேண்டிடேட் வந்து சேம் ஓட்டில் இருக்காங்க. இப்போ கிளாஸில் லீடருக்கு இவனுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறான், அவனுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? யார் மெஜாரிட்டின்னு சொல்லவே முடியாது. அப்போ 2 பேரையும் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ 2 கீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கீஸ் இன் த டேட்டாபேஸ். சரி, ஓகே. இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.